முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாய்மொழியில் தரமான கல்வி பெறுவதை தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது. மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். எம் மொழிக்கும் சளைத்ததல்ல எம் தமிழ் மொழி. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். உள்ளத்தில் தமிழ், உலகிற்கு ஆங்கிலம் என்ற பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம். தாய்மொழி தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. கெட் அவுட் ஸ்டாலின் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனதை அடுத்து திமுகவினர் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்குடன் பதிவுகள் வெளியீடு. 14 பேரை பணியிடை நீக்கம் செய்த சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து தொழிலாளர்கள் 16வது நாளாக போராட்டம். ஆலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கியது CITU தொழிற்சங்கம். ராமநாதபுரம் அருகே மணல் திருட்டு குறித்து போலீசில் புகார் அளித்த சமூக ஆர்வலர் காரில் கடத்தி சென்று தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரிடம் போலீசார் விசாரணை. திருப்பூருக்கு போதைப் பொருளை கடத்தி வந்த பீகார் இளைஞர்கள் 2 பேர் கைது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயினை பறிமுதல் செய்த போலீசார். சென்னை எழும்பூரில் மது போதையில் மருத்துவரை தாக்கிய காவலர். மருத்துவர் கொடுத்த புகாரின் பேரில் காவலரை கைது செய்த நடவடிக்கை. கர்நாடகாவில் ரீல்ஸ் மோகத்தால் துங்கபத்ரா ஆற்றில் குதித்த பெண் மருத்துவர் 2 நாட்களுக்கு பிறகு சரளமாக மீட்கப்பட்ட பரிதாபம். பத்து ஆண்டுகளில் மருத்துவ செலவு 39.4 விழுக்காடு குறைவு. டெல்லியில் நடந்த சர்வதேச சுகாதார மாநாட்டில் மத்திய அமைச்சர் JP நட்டா பேச்சு. அமெரிக்காவுக்கு தீங்கு நினைப்பவர்கள் பூமியில் எங்கு இருந்தாலும் வேட்டையாடப்படுவீர்கள். FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியினர் காஷ் பட்டேல் பொறுப்பேற்றுள்ள நிலையில் எச்சரிக்கை.